வித்தியாசமான ஒரு தலைப்பு. கதி, தூரம், வேகம், நேரம் தொடர்பான வினாக்கள். இந்த வினாக்களை சரியாக செய்யணுமா இருந்தால் பேசிக் மேக்ஸ் நாலேஜ் இருக்கும், பேசிக் கணித அறிவு இருக்கிறார்களுக்குத்தான் இதை சரியாக செஞ்சு கொண்டு போக இயலும். ஆகவே தான் அந்த பேசிக் நாலேஜ், கதி, தூரம், நேரம் சம்பந்தமான இந்த பேசிக் நாலேஜஸ் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஆகவே கதி, தூரம், நேரம் தொடர்பான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய தலைப்பு அமைய காத்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் அந்த பேசிக் விஷயத்தை ஒருக்கா பார்த்துட்டு வரும். இப்போ பொதுவாக வேகம் கதி காண்ற எப்படி புகையிரதம் ஒன்று பயணிக்கின்ற நேரம், ரெண்டு புகையிரதம் அல்லது ஒரு புகையிரதம் பயணித்தால் அந்த புகை வண்டிகள வேகம் அல்லது நீளம் எப்படி கணிக்கிற, எதிரெதிர் திசையில் இரண்டு புகையிரதங்கள் பயணிக்கின்ற போது ஒன்றை ஒன்று குறுக்கறுத்தால் அதில் தூரத்தை நீளத்தை எப்படி கணிக்கிற, கம்பம் ஒன்றையோ பாலம் ஒன்றையோ குகை ஒன்றையோ ஒரு ட்ரெயின் கடந்து போகிற நேரம் அதில் வேகம் கதி எப்படி கணிக்கிற, அல்லது அந்த புகையிட நீளத்தை எப்படி கணிக்கிற, சராசரி கதி எப்படி பார்க்குற, இப்படி ஏராளமான விஷயங்கள் ஐக்கியூவில் வார. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லாரும் ரெடியாக முதலாவது பேப்பர் பேனையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? கையில் பேப்பர் பேனையெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா? என்ன கணக்கு செய்ய போகிறோம், ஃபுல்லாக கணக்கு தான். இது சும்மா செய்ய இயலாது, சமன்பாடு போட்டு செய்யணும். சரி, ஓகே. இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஒரு சூத்திரம் ஒன்றை எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், இதுதான் கதியினுடைய வாய்ப்பாடு. கதி சமன், எழுதி வச்சுக்கொள்ளுங்களா, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். சரி, இப்போ இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி ஒன்று தரேன், டக்குன்னு செய்யுங்கோ. தரவை நோட் பண்ணிட்டு கணக்கு செய்யுங்கோ. ஒரு வாகனம் ஒரு வாகனம் 300 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு வாகனம் 300 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணித்தியாலங்களில் கடக்கிறது. 300 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணித்தியாலங்களில் கடக்கிறது. வாகனத்தின் சராசரி கதியாது. வாகனத்தின் கதியாது. குயிக்கா விட சொல்லுங்க. ஒரு வாகனம் 300 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணித்தியாலங்கள்ல 6 மணித்தியாலம், 6 மணித்தியாலத்தில் கிடக்கு.
ஆன்சர் பண்ணிட்டீங்களா? 25 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்றாக்கள் ரைட், வெரி குட். 2 3 பேர் தவறாக சொல்லிக்கிறீங்க, மற்றாக்கள்லாம் சரியாக தான் சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அப்போ என்ன செய்வோம்? கதி சமன் தூரத்திங்கள் நேரம். ஸோ மொத்த தூரம் 300, எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் 50, சாரி 6. ஸோ 30 6ஆல் சுருக்கலாம் 5 முறை. 0க்கு 0, 50 kmph. இது போடணும். கிலோமீட்டர் per hour. மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டர். மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இருந்து போயிடுச்சு. அப்போ கதி காண சொன்னால் இதுதான் வாய்ப்பாடு, இதை எழுதி வச்சுக்கொள்ளும். ரெண்டாவது, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தூரத்தை காண்றதுக்கான வாய்ப்பாடு எழுதுவோம். தூரம் காண்பது எப்படி? அப்போ தூரம் காண சொல்லி வந்தா தூரம் சமன் என்ன செய்யணும்? இப்போ தூரம் மேலே இருக்குது, நேரம் கீழே இருக்குது, கதியும் மேலே இருக்குது. அப்போ கீழே இருக்கிற நேரத்தை அங்கால கொண்டு போகணும். இங்கே பிரிச்சுட்டு இருக்கிறது அங்கால போன என்ன செய்யும்? பெருக்கப்படும். அப்போ தூரம் சமன் கதி தர நேரம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தூரம் சமன் கதி தர நேரம். தூரம் சமன் கதி தர நேரம். ரைட். இப்போ ஒரு கேள்விதானம் செய்யுங்க. 45 கிலோமீட்டர் per hour வேகத்தில் அழிகொள்ளுங்க. 45 கிலோமீட்டர் per hour வேகத்தில் செல்லும் ஒரு வண்டி ஏழு மணித்தியாலங்களில் பயணிக்கும் தூரத்தை காண்க. 45 கிலோமீட்டர் per hour வேகத்தில் பயணிக்கும் ஒரு வண்டி 7 மணித்தியாலங்களில் அடையும் தூரத்தை காண்க. குயிக் ஆன்சர் ஒன்று, லேட்டாக வேணும். ரைட். முடிய பாப்பம். அதிகமான நாட்கள் 315 கிலோமீட்டர் அப்படின்ட்டு விட சொல்லிக்கிறீங்க. ரைட், பார்ப்போம். அப்போ என்ன செய்யணும்? கதிய நேரத்தால் பெருக்கணும். அப்போ 45 ஸ்பீடில் போகிற ஒரு வாகனம் 7 மணித்தியாலம் பயணிக்கும் போது பெருக்கணும். 7 5 35, 7 4 28 3 31, 315. என்ன 315 எழுதணும்? கிலோமீட்டர். ஸோ 315 கிலோமீட்டர் என்று நீங்கள் எழுதினா தான் சரி. ஓகே, இது இரண்டாவது. இப்பொழுது நாங்கள் நேரத்தை எழுவாயாக மாற்றுவோம். ஒவ்வொன்றையும் எழுவாய மாற்றி பார்ப்போம். நேரம் சமன் நேரம் இங்கே போய்
மேலே போகும். கதி இங்கே வந்து கீழே வரும். தூரத்தின் கீழ் கதி நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி. இந்த மூணு சமன்பாடு முக்கியமா. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், தூரம் சமன் கதி தர நேரம், நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி. ம் ஒரு கேள்விதாரன் செய்யுங்க. 1200 கிலோமீட்டர் தூரத்தை 1200 கிலோமீட்டர் தூரத்தை 40 kmph வேகத்தில் செல்லும் ஒரு வாகனம் எவ்வளவு நேரத்தில் கடந்து செல்லும்? 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனா எவ்வளவு நேரத்தில் கடந்து செல்லும்? சரி, இப்படியே பார்க்கலாம். முப்பத்தஞ்சு பேர் தான் நான் சவனிக்கிறீங்க. 30 செகண்ட், 30 நிமிடம், 30 மணித்தியாலம். எதிராப்பா சரி? செகண்ட்ல போமா, யோசிச்சு பார்க்கணும். அவ்வளோ வேகமாக ஒரு வாகனத்தால் போயிடலுமா? 30 செகண்ட்ல 30 நிமிஷத்தில் 1200 கிலோமீட்டர் ஒரு வாகனம் மீக்குதா? ரைட். அப்போ என்ன செய்யணும்? தூரம் வந்து 1200 கதியால் பிரிக்கணும். அப்போ சைபருக்கு சைபர் போயிடும். 4க்கு 12 3 முறை. ஒரு சைபருக்கு தூக்கி போட்டால் 30. ஸோ 30 மணித்தியாலம், அவர்ஸ். 30 மணித்தியாலம் பிடிக்கும் இந்த 1200 கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறது. 30 நிமிடம் இல்லை, மணித்தியாலம். இந்த மணித்தியாலத்தில் தான் கேள்வி இருக்கு. கேஎம்பிஹெச். ஹெச்ன்னு சொன்னால் அவர்ஸ். ஆகவே அவர் மணித்தியாலம் என்பதுதான் சரி. நீங்கள் நிமிடம் போட்டால் பிள்ளை. சரியா? ம். சரி, இது மூணும் கிளியரான்னு சொல்கிறார்கள். கதி கேட்டாலும் காணையிலும், தூரம் கேட்டாலும் காணையிலும், நேரம் கேட்டாலும் காணையிலும். இல்லை கிளியர் மூண்டும். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார்கள். ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. அடுத்த கன்செப்டுக்குள்ளே போவோம். சரி, இப்போ இன்னும் ஒரு கன்செப்ட் படிப்போமா? இன்னும் ஒரு கன்செப்ட் படிப்போம். ஒரு வாகனம் ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் ஓடுதான். ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் ஓடுதான். இதே வாகனம் ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் ஓடும்? இப்படி ஒரு கேள்வி வருது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு வாகனம் ஒரு மணித்தியாலத்தில் 1 ஹவர்ல 60 கிலோமீட்டர் ஓடுமா. இதே வாகனம் ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் ஓடும்னு கேட்டால், அதாவது இந்த கேள்வியோட சுருக்கம் என்ன என்றால், கேஎம்பிஹெச், கிலோமீட்டர் per ஹவரில் இருக்கிற ஒரு கேள்வியை MS-1 மீட்டர் per செகண்டுக்கு கேட்டால் KMH-1 சொல்லலாமா? இதை KMH-1. ரைட். KMH-1 இருக்கிற ஒரு 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 கேள்வியை MS-1க்கு மாற்ற சொன்னால் என்ன செய்யணும்?
என்ன செய்யணுங்கிறது தெரியுமோ? ரைட், அதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இதை என்ன செய்யணுமென்று பார்க்கறதுக்கு என்ன செய்யணுமெண்டா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ 60 கிலோமீட்டர்ங்கிறத முதலாவது மீட்டருக்கு மாற்றணும். இது லாங் கட். இப்போ நாம செய்யறது ஷார்ட் கட் பிறகு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது பார்ப்போம். இப்போ 60 கிலோமீட்டருங்கிறது என்ன? 60,000 மீட்டர். ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன, ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்கு. அப்போ 60,000 மீட்டர் என்ன. 1 ஹவர்ங்கிறது 60 தர 60. உங்களுக்கு இன்னும் விளங்குற மாதிரி சொன்னால், இதுதானே 60 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000ஆல் பெருக்கும். திருப்பி ஒரு மணித்தியாலத்தை செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 60ஆல் பெருக்கினால் நிமிடம், இன்னொரு 60ஆல் பெருக்கினால் செகண்ட். விளங்கினே? ம். அப்போ இதுதான் ஒரு மணித்தியாலத்தை செகண்டுக்கு மாற்றுறதுக்கான பொறிமுறை. பொறிமுறை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மணித்தியாலத்தை கிலோமீட்டருக்கு மாற்ற போகிறோம். அப்போ மாற்றுறதுக்கு இலகுவான ஒரு வழிமுறைன்னு நான் சொல்லித்தரேன். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கிற ஒன்றை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணுமெண்டா 18 5ஆல் பெருக்கும். 18 5ஆல் பெருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி பெருக்கினால் உங்களுக்கு இலகுவாக விட கிடைக்கும். அப்போ ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டரில் உள்ள ஒரு அளவீட்டை செகண்டுக்கு மீட்டருக்கு மாற்றணுமா இருந்தால் 18 5ஆல் பெருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதே கேள்வியை எடுப்போம். எடுத்தோம்னா சும்மா நாங்கள் மனசாலையும் பார்க்கலாம். எப்படி? ஒரு மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் ஓடுமண்டா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஓடும்? 1 கிலோமீட்டர் ஓடும். ஏன்? 60 நிமிஷங்கள் சேர்ந்தது ஒரு மணித்தியாலம். அவை ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் ஓடும். அப்போ ஒரு செகண்டுக்கு ஓடுறத பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? 1000 மீட்டர் தானே. ஸோ 1000 மீட்டரை நாங்கள் என்ன செய்யணும்? பிரிக்கணும். என்னத்தால? 60ஆல். சைவருக்கு சைவரை வெட்டியாச்சு. 100ல் 6, 10ல் 6 ஒரு முறை, 40ல் 6 6 முறை, அங்கால 40ல் 6 ஒரு முறை, அப்படியே வரும். 16.66 விட வரும். இதை சிம்பிளாக எப்படி செஞ்சுக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 தர 5/18. ஸோ சுருக்கலாம். 18ஐயும் 60ஐயும் 6ஆல் 3 முறை, 6 முறை, 10 முறை. ஸோ 50/3 பிரித்தாலும் இதே விட தான் வரும். 16.66. ஸோ இதான் ஷார்ட்கட் மெத்தட். விளங்கிட்டேன்னு சொல்கிறார்கள் எஸ் போடுங்க. ஷார்ட்கட் விளங்கிட்டு 18ல் 5ஆல் பெருக்கினா போதுமா மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டரு மீட்டர் per செகண்டுக்கு மாற்ற சொன்னா? விளங்கிட்டு தானே? விளங்காதாக்கள் நோன்னு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், திருப்பி சொல்கிறேன். ரைட்.
ஒன்றுமில்லை. சிம்பிளாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டரில் ஒரு கணக்கு தந்தால் அதனை செகண்டுக்கு மீட்டருக்கு மாற்றுவதற்கு இதால் பெருக்கோணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இல்லைண்டா? ம். இப்போ உதாரணத்துக்கு தாராங்க 30 கிலோமீட்டர் 36 எடுப்போமே 36 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு வாகனம் 36 கிலோமீட்டர்/h வேகத்தில் பயணிக்கும் ஒரு வாகனம் ஒரு செகண்டில் கடந்து செல்லும் தூரம் யாது? டக்குன்னு காணுங்க. 36 கிலோமீட்டர்/hல் பயணிக்கும் ஒரு வாகனம் ஒரு செகண்டில் கடந்து செல்லும் தூரம் யாது? எத்தனை மீட்டர்? காணுங்க பாப்பா. இப்போ விளங்கும் யாருக்கு விளங்கி யாருக்கு விளங்கலன்ட்டு. ரைட். எப்படி பார்க்குற? நான் என்ன சொன்னேன்? 36. அப்போ 36 என்னத்தால பெருக்கணும்? 5×18 பெருக்கணும். 18 36 சுருக்கப்படும் 2 முறை. 2×5 = 10. ஸோ 10 மீட்டர். 10 செகண்ட் இல்லை, 10 மீட்டர். 10 மீட்டராக கிடக்கு. தட்ஸ் ஆல். எவ்வளோ சிம்பிளாக விட வருது? 5 செகண்டில் விட வரும். ஸோ இதுக்கு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். அப்போ மணித்தியாலத்துக்கு கிலோமீட்டரில் தாரத்தை சிம்பிளாக செகண்டுக்கு மீட்டரில் பார்க்கணுமா இருந்தால் 18 பெருக்கணுங்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் அமைச்சுக்கணும். இல்லைனா? ரைட். 90 km/h வேகத்தில் செல்லும் ஒரு வாகனத்தின் ஒரு செகண்டில் செல்லும் தூரத்தை காண்க. மீட்டரில் காண்க. செகண்டு குயிக்கா 6:30 மணியாக போயிட்டு. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். அதிகமாக நகல் விட போட்டுட்டீங்க. வெரி குட். எப்படி கண்டீங்க? ரைட். எப்படி கண்டீங்க? 90 5×18 பெருக்கினா சரி. 18ஐயும் 90ஐயும் சுருக்கலாம். 18 தான் 90. ஸோ 5 முறை. 5×5 25. ஸோ 25 மீட்டர். ஒரு செகண்டில் 25 மீட்டர். இப்போ இதை 60ஆல் பெருக்கி சொல்லுங்க. 25 60ஆல் பெருக்கி எத்தனை விடைன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நிமிஷத்தில் போகிற தூரத்தை காணுங்க. ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு 60ஆல் பெருக்கணும். பெருக்கி சொல்லுங்க எத்தனை மீட்டர்? 60ஆல் பெருக்கி சொல்லுங்க எத்தனை மீட்டர்? ஒரு செகண்டுக்கு 25 மீட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 60ஆல் பெருக்கி சொல்லிக்கிறீங்க. அதுவும் பெருக்க தெரியா இன்னும் 60ஆல் 150 3000 எல்லாம் வருது விட. இப்போ 60ஆல் பெருக்கினோம்னா 1500 மீட்டர். திருப்பி 1 ஹவருக்கு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? திருப்பி 60ஆல் பெருக்கணும். 1500 60ஆல் பெருக்குங்க. 1500 60ஆல் பெருக்குங்க. எத்தனை விட?
அதுவும் பெருக்க தெரியா. 1500 60ஆல பெருக்கினால் 21,000 எல்லாம் வரும், 8,000 எல்லாம் வரும். நல்லா பெருக்கிறதுல எவ்வளோ பிரச்சனையா? 80,000 வரும். நல்லா பாருங்க. நிறைய பேர் பிள்ளையா சொல்றீங்களே, ஒரு ஆள் ரெண்டு பேர் சொன்னாலும் பரவாயில்ல. 90,000 வரும். 6 15 90 தானே. ஸோ 90,000 மீட்டர் வரும். 90,000 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சு சொல்லுங்க எத்தனை. 90,000 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றி சொல்லுங்க. 3 சைபரை வட்டி விட்டா சரி. 90 கிலோமீட்டர். அவை நம்ம செஞ்சு சரியா? சரி. நம்ம அதான நேரத்தில் மாற்றினேன். 90 கிலோமீட்டர் தானே செகண்டுக்கு மாற்றி 25 மீட்டர் கண்டுபிடித்தேன். ஆகவே அதே மாதிரி தான் இந்த கேள்வி. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். சரி. ஓகே, அந்த 18 அஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். நேரத்தை தசமத்தில் சொல்லக்கூடாதா? 1.2 நிமிடம் சொல்லக்கூடாது. ஒரு நிமிடம் இத்தனை செகண்ட், 10 செகண்ட் அப்படி தான் சொல்லணுமா? 12 செகண்ட் அப்படி தான் சொல்லணும். நேரத்தின் அலகை பொறுத்தவரையிலே மீட்டர், சாரி செகண்ட், நிமிடம், அவர் என்ற அடிப்படையில் தான் வருமா? நேரம் அதை குறிக்கிற அலகுகள் என்னென்ன? செகண்ட், நிமிடம், அவர், இதெல்லாம் வரும். கதிர அலகு -1லையும் KMH-1லையும் தான் வரும். கதி எப்படி வரும்? MS-1 KMH-1 வரும். கிலோமீட்டர் பெர் அவர், மீட்டர் பெர் செகண்டில் தான் வரும். கதிக்கும் நேரத்துக்கு இடையிலான தொடர்பு நான் சொல்லி தந்துட்டேன். கதி சமன் தூரத்தின் நேரம். ரைட். ஸோ தூரம் பார்க்கணுமெண்டா கதியை நேரத்தில் பெருக்கணுமென்று சொல்லி தந்துட்டேன். கதி சமன் தூரத்தின் நேரம் இதெல்லாம் சொல்லியாச்சு. ரைட், இதை காணுங்க. 60 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணித்தியாலத்தில் கடக்கும் வாகனத்தின் கதியாது. குயிக்காக காணுங்க. சரி, அதிகமாக நாட்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ விடையை பார்ப்போம். 30 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே. ஓகே, வெரி குட். 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வண்டி ஒன்று 2.5 மணித்தியாலங்கள் பயணித்தால் அடையும் தூரம் யாது? டக்கு நான் சொல்லுங்க. டைம் எடுத்துக்கொள்ள வேணும். குயிக்காக சொல்லுங்க.
என்ன ஆன்சர் பண்ணலையா? 500 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அதுலேயும் பிள்ளையான ஆன்சர் கிடக்கு. நிறைய பேர் பிள்ளையான ஆன்சர். யோசிச்சு விட சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. சரி, விடைய பார்ப்போம். 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற வண்டி கொண்டு 2.5 மணித்தியாலம்னு தந்திருக்கு. அப்போ 1 மணித்தியாலத்துக்கு 60ண்டா, அரை மணித்தியாலத்துக்கு 30. அப்போ 2 மணித்தியாலத்துக்கு 120. அங்கால ஒரு அரை மணித்தியாலத்துக்கு இன்னொரு 30. அப்போ எல்லாம் சேர்த்தால் 150. அப்போ 60 2.5 பிரிக்கணும்னா 150 கிலோமீட்டர். அதையும் நீங்கள் நிறைய பேர் பிள்ளையாத்தான் சொல்லிக்கிறீங்க. முஃபீனாக்கு பிள்ளை, அஃப்ரீனாக்கு பிள்ளை, ரிஸ்னாக்கு பிள்ளை, ஜமீக்கு பிள்ளை. ஏன் பிள்ளைன்னு விளங்கிட்டான்னு ஒரு சொல்லுங்க, நான் பேர் சொல்கிறாங்க. சஃபானாக்கு பிள்ளை, ருஸ்னிக்கு பிள்ளை, ஹுஸ்னாவுக்கு பிள்ளை, ஷஹானாக்கு பிள்ளை, 1653க்கு பிள்ளை, சரணுக்கு பிள்ளை, மிஹாசாக்கு பிள்ளை. சரியா எடுத்தா கழிக்கிறீங்க, வாழ்த்துக்களா. சஃபியாக்கு பிள்ளை, ஹஸ்னாக்கு பிள்ளை. அப்படியே போகுது இந்த பிள்ளை பட்டியல் நீண்டு ஒன்று. அப்போ யோசிக்காம விட சொல்லக்கூடாது. ஆ, யோசிக்காம விட சொல்லக்கூடாது. நான் மேலே சமன்பாடு போட்டு தான் மறையம் பிரிச்சேன். மேலே சமன்பாடை போட்டெல்லாம் சந்திக்கணும். கதி சமன் தூரம் சமன் கதி தர நேரம் என்று. ரைட். நேரம் சமன் தூரத்திங்கில் கதி. நேரம் சமன் தூரத்திங்கில் கதி. விடைய காணுங்க. ரைட். 24 பேர் தான் சோனி. சரி, விடைய பார்ப்போம். 120 கிலோமீட்டர் தூரத்தை 24 kmph வேகத்தில் கடந்தா ஒரு குதிரை எடுத்துக்கொள்ளும் நேரம் தூரம் 120 கதி 24 பிரிச்சா 5 மணித்தியாலம். ஸோ 5 hours என்பதுதான் சரியான பதில். ஸோ 5 hours என்று சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். KMH-1 வேகத்தை MS-1க்கு மாற்றுவதற்கு 18 5ஆல் பெருக்க வேண்டும். இதுவும் சொல்லி தந்தேன். ஸோ MS-1 KMH-1க்கு மாற்ற சொன்னால் 36 10 பெருக்க வேண்டும். மாறி செய்யணும். சரி. ஒரு புகை வண்டி நிற்கும் ஒரு மனிதனையோ தந்தி கம்பத்தையோ கடந்து செல்லும் போது தொடர் வண்டியின் நீளம்தான் அது கடந்த தொலைவு. இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் நிற்கிறாரு. இந்த மனுஷனை கடந்து போகுது ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் நீளத்தை காணணுமெண்டா அது கடந்த தூரம் தான் ட்ரெயின் நீளம்.
இப்படி நிற்கிற ட்ரெயின் ஒரு மனுஷனை கடக்குதுண்டா அது கடந்த நீளம்தான் தொடர் வண்டியின் நீளம். அப்போ இந்த சமன்பாடை பார்த்துக்கொள்ளுங்க. தொடர் வண்டியின் நீளத்தின் கீழ் தொடர் வண்டியின் வேகத்தை பிரிச்சோம்னா நேரம் வரும் இல்லைங்களா? இந்த சமன்பாடு எழுதி வைங்க. ஒரு 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 கோச் ஒரு ட்ரெயின் கடந்து போகிற தூரத்தை எப்படி நேரத்தை எப்படி கவுண்ட் பண்ணுறேன்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மொத்த நீளத்தின் கீழ் மொத்த வேகம். 20 ms-1 வேகத்தில் பயணிக்கும் 100 மீட்டர் நீளமான ஒரு புகைவண்டி ஒரு கம்பத்தை கடந்து செல்வதற்கு எடுக்கும் நேரம் யாது? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஆன்சரை பார்க்கலாம். 5 ஹவர் இல்லை 5 நிமிஷம். 5 செகண்டா? 5 ஹவரா 5 நிமிஷமா 5 செகண்ட் அவ்வளோங்க சொல்லணும். அடிப்புல பிள்ளைகள் சரியா சொல்ல அடிப்புல தானே. நல்லா பார்த்துக்கொள்ளணும். 100 மீட்டர் 20 ms-1. ஸோ பிரிச்சுட்டா செகண்ட்லாம் விட வரும். 5 செகண்ட் 5 செகண்டில் கடந்து போகும். சரி, அதை பார்த்துக்கொள்ளணும் சரியா. இதே புகை வண்டி ஒரு பாலத்தையோ நடைபாதையோ குகையோ கடந்தால் மொத்தத்தில் தொடர் வண்டிட நீளத்தோட குகையிட நீளத்தை அல்லது பாதையினுடைய நீளத்தை அல்லது பாலத்தினுடைய நீளத்தை கூட்டி போட்டு தொடர் வண்டிட வேகத்தால் பிரிக்கும். சரி, சமன்பாடு எழுதி வைங்க. இந்த கணக்கை குயிக்கா செய்யுங்க. சார் எனக்கு யாரு ஸ்கூல் வந்து தெரியாது ஆனால் கரெக்டாக நாங்கள் ரகம் சார் அந்த எடுத்துட்டு என்ன செய்யணும் சொல்லுவார் கரெக்டாக உங்க கரெக்டாக சார் கரெக்டாக நீங்கள் 2 நாள் அவளை எல்லாரும் பிரச்சனை பண்ணேன் உங்களுக்கு கரெக்டாக மெசேஜ் போட்டுருவோம் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து சார் கிடைக்கலாம் பிரச்சனை உங்களுக்கு ஓகேடா சார் கொடுங்க நான் அவளை பேசி போட்டுருவோம். ஆன்சர் பண்ணுங்க.
ரைட், விடைய பார்ப்போம். 36 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க நினைக்கிறேன். ரைட். தொடர்வண்டியின் நீளம் 200. 50 மீட்டர் குகை. அப்போ 200 50 250. அதை 10ஆல் பிரிச்சு விட்டால் 25. ஸோ 200 + 50 250 கீழ் 10 25 செகண்ட் என்பது சரியான பதில். சரி, வெரி குட். ரைட். ஒரு தொடர்வண்டி மற்றொரு தொடர்வண்டியை ஒரே திசையில் கடந்து போனாள். இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, அதை முந்தி இன்னும் ஒரு ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னு வைங்களேன். ஸோ இப்படி போனால் எப்படி செய்யுது? தொலைவை பார்க்கறதுக்கு பெரிய புகை வண்டியின் நீளத்துலேருந்து சிறிய புகை வண்டியின் நீளத்தை கழிச்சா சரி. வேகத்தை பார்க்கணுமாண்டா XIFY. அதாவது முதல் வண்டியின் நீளம் சக இரண்டாவது வண்டியின் நீளத்தின் கீழ் முதல் வண்டியின் வேகம் சக இரண்டாவது வண்டியின் வேகம். ம் கேள்வி ஒன்று சந்திக்கணும், செய்யுங்க பாப்போம். பதினாலு பேர் தான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்றாங்க என்ன இருங்க? எக்ஸ்ங்கிறது முதலாவது வண்டி, வைங்கிறது ரெண்டாவது வண்டி லத்தி. ரைட். இப்போ பார்ப்போம். ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் 20 -1 ms-1 வேகத்திலான பயணிக்கு 50 மீட்டர் நீளமான ரோஹணகுமாரி புகை வண்டி 10 ms-1 வேகத்தில் பயணிக்கும் 100 மீட்டர் நீளமான உதயகுமாரி புகை வண்டியை ஒரே திசையில் முந்தி செல்வதற்கு எடுக்கும் நேரம் யாது? பாருங்க, 50 ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. 50 மீட்டர் நீளமான ருகுணுகுமாரி. இரண்டாவது வண்டியில நீளம் தந்திக்காங்க 100 மீட்டர். அப்போ கூட்டினம் என்றால் 150. முதலாவது வண்டியில வேகம் தந்திக்கிறாங்க 20. ரெண்டாவது வண்டியில வேகம் தந்திக்காங்க 10. ஸோ கழிச்சோம்னா 10. ஸோ 50 ஒரு 150, 20 10 பண்ணால் 10, 150 10, 150 10ஆல் பிரிக்கணும். பிரித்தால் 15 செகண்ட்ஸ். ஸோ 15 சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ எதிர் திசையில கடந்து போகுது, ஓவர்டேக் பண்ணி இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, அதை கடக்குது இப்படி ஒரு ட்ரெயின். சாரி, இன்னொரு ட்ரெயின் இப்படி போகுது. இப்படி எதிரெதிரே கடந்தால் அதை காண்றதுக்கான வாய்ப்பாடை பார்த்துக்கலாம். அங்க ரெண்டுமே அங்க ஒன்று சய வந்துச்சு, இங்க ரெண்டுமே சகதான் வரும். ஆகவே முதல் வண்டியின் நீளம் சக இரண்டாவது வண்டியின் நீளம், முதல் வண்டியின் வேகம் சக இரண்டாவது வண்டியின் வேகம். ஸோ இந்த சமன்பாடு வச்சு கொண்டு கீழே இருக்கிற கணக்கு கூட சொல்லுங்க.
ரைட், எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50 சக 100 150, 20 சக 10 30. ஸோ 150 30 5 செகண்ட். வெரி குட். ஸோ 5 செகண்டுங்கிறது சரி. சராசரி வேகம் காண்பதற்கான சமன்பாடு எழுதிக் கொள்ளுங்க. 2xy எக்ஸ் சகவை. ஒரு 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 வாகனம் போக 30ல் போகுது, வரக்க 40ல் வருது. அப்போ என்ன செய்யணும்? 2 தர 30 தர 40 கீழ் 30 சக 40. அப்போ இதுக்கு விடைய கண்டோம்னா நமக்கு விட வரும். அதான் சராசரி வேகமாக ஞாபகம் வச்சுக்கணும். சராசரி வேகம் 2 தர 30 தர 40 கீழ் 30 சக 40. இதுதான் இதற்கான சூத்திரம். அப்போ 2xy கீழ் எக்ஸ் சக y. இந்த சமன்பாடு வச்சுக்கொண்டு நீங்கள் கணக்கு செய்யலாம். தொலைவு காணணுமெண்டா ஏபி கீழ் ஏ சக பி தர டி. அதாவது ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கான தூரம் தர பிங்கிற இடத்துலேருந்து ஏங்கிற இடத்துக்கு வர தூரம் ரெண்டையும் பெருக்கி ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு போகிற தூரத்தோட ஏங்கிற இடத்துலேருந்து பி என்ற இடத்துக்கு வரதுக்கான தூரத்தை கூட்டி டீயால் பெருக்கும். இங்கே பாருங்கள், செய்வோம் எல்லாரும் சேர்ந்து. ஒரு புகை வண்டி ஏ என்ற இடத்துலேருந்து பி என்ற இடத்துக்கு 10 கிலோமீட்டர் மணி வேகத்தில் போகுது. அப்போ அதோட வேகத்தை காணணுமெண்டா 20 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பி வருது. அப்போ 10 தர 20 கீழ் 10 சக 20 தர எவ்வளோ நேரம் எடுக்குது? 3 மணித்தியாலம். அப்போ 3 டீக்கு பதிலாக டீயை போட்டு அவை 10 20ஆல் பிரிக்கணும்டா 200, 10 20ஓட கூட்டி நம்மடா 30 தர 3. 30ஐயும் 3ஐயும் சுருக்கி விடலாம் 10, சைவரஞ்சு வரையும் போட்டு விடலாம் 20 கிலோமீட்டர். ஸோ தொலைவு 20 கிலோமீட்டர் விட சிம்பிளாக கிடைக்கும். அப்போ இந்த வாய்ப்பாடு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சராசரி வேகத்தை காணுங்க. சராசரி வேகத்தை காணுங்க. இன்னைக்கு சமன்பாடு, இந்த சமன்பாடை போட்டு செய்யுங்க. சராசரி வேகத்தை காணுங்க. குயிக் ஆன்சர் பண்ண லேட் ஆகும்.
சரி விடையை பார்ப்போம். சராசரி வேகம் 2x வையுங்கள், எக்ஸ் அகவை. ஸோ 2 தர எக்ஸ் வந்து போன வேகம் வந்து 10, வந்த வேகம் 20, கீழ் 10 சக 20. அப்போ 10 சக 20 30, 20 தர 10 200, 2 400, 400 இங்கே 30, 13.33. ஸோ 13.33 சொன்னாங்களுக்கு மட்டும்தான் சரி, மற்றாக்களுக்கெல்லாம் பிள்ளை. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு புகைவண்டி மணித்தியாலத்துக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அதன் வேகம் ஒரு வினாடிக்கு எவ்வளவு மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரமே? என்ன செய்யணும் சொல்லி தந்துருக்கீங்க, குயிக்காக செய்யுங்க, டைம் ஓடிக்கொண்டீங்க. சரி, நேரத்தை மெனக்கெடுத்து நம்ம டைம் விடையை பார்ப்போம். ஷார்ட்கட் என்ன? 180 18 5 சுருக்கி இருந்தா சரி, 18 180 சுருக்கப்படும் 10 முறை 10 5 50. ஸோ 50 ms -1 என்பது தான் சரியான பதில். சொன்னாங்களுக்கு வாழ்த்துக்கு. நான் ஒரு 15 பேர் சரியா சொல்லியிருப்பீங்க. இவ்வளோ 9 உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லையே, நான் பாக்ஸ் பண்ணுற இவ்வளோ தான் தேவை. 180 18 5 சொல்லணும், 18 18 பட்டலாம் ஒரு முறை, 10 5 50. ஸோ 50 தான் விட 5 செகண்ட் போதும் விட கண்டுபிடிக்கிறது. ரைட். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. நேரம் நிறைவடைந்து விட்டது. 5 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, அதுலேயும் நிறைய பேர் ஆன்சர் தவறு. 100 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினா அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தை கடக்கும் நேரம் என்னன்னு கேட்டி.
ரைட், விடைய பாப்போம். பன்னெண்டு செகண்ட் என்பதுதான் சரியான பதில். யார் அந்த பதிலை சொன்னேன்? 12 செகண்ட் என்ற விடையை சொன்னார்கள். ஏனா வெரி குட். ஃபஸ்னா வெரி குட். அபி வெரி குட். ஹபி வெரி குட். சஃப்னா வெரி குட். ஷமீலா வெரி குட். ருமைசா வெரி குட். ஸோ விட சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரியா? எப்படி இலகுவா பாருங்க. சொல்றாங்க வேகம் ஒரு மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர். என்ன அர்த்தம்? ஒரு மணித்தியாலத்துல 30 கிலோமீட்டர் ஓடும். அப்ப ஒரு நிமிஷத்துல ஓடுறத பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? 60ஆல பிரிக்கணும். பிரிச்சா 1/2 கிலோமீட்டர் ஓடும். அப்ப 1 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் வேணும். அப்ப 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். 1000 மீட்டரை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம்ங்கிறது 120 செகண்ட். ஆகவே 100 மீட்டரை கடக்கிறதுக்கு 12 செகண்ட். அண்டு சிம்பிளா நீங்க சும்மாவும் பார்க்கலாம். அல்லது வாய்ப்பாடின் மூலமாக நீங்க போட்டு பார்த்தாலும் 3600 இங்க 30,000 தர 100 என்று போட்டு பார்த்தாலும் 5 இங்கில் 18ஆல பெருக்கி பார்த்தாலும் எல்லாமே ஒரே விட தான் வரும். இல்லைங்களா? ஆக சிம்பிள் மெத்தட் இதுதான். 100 100 இங்கில் 30 தர 18 5 சமன் 12 செகண்ட் என்று சிம்பிளா விட வரும். சரியா? குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. தடகள வீரர் ஒருவர் 24 வினாடிகளில் 200 மீட்டர் தூரத்தை கடக்கிறார் எனில் கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு அவரின் வேகத்தை கணிக்கு. கிலோமீட்டர் மணித்தியாலத்தில் காணும் மாறி செய்யும். ஏற்கனவே பார்த்தது கிலோமீட்டர் மணித்தியாலத்தில் தந்து மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்தேன். இப்போ மீட்டர் பெர் செகண்ட்லாம் விட தந்திரி. அதை நம்ம கிலோமீட்டர் பெர் அவருக்கு மாற்றோம். ஜஹான் ஹரிகேன் என்னன்னு சொன்னா இந்த பஹத் இருக்கிற பஹத் தலைப்படிக்கிற சமனமா நீங்க எனக்கு அந்த பசுமை பள்ளி வாயில்கள் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் சொல்லி தலைப்படுத்துங்க. நான் காலையில நான் நோட்ஸ் எழுதக்குள்ள பார்த்தேன். அதோட கொஞ்சம் பசுமை பள்ளி வாயில்கள் உருவாக்குதல் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் அதுக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி நோட்ஸ் இதுக்கு எப்படி எடுக்கிற நிவலங்கள்ல இப்ப இதுல எந்த ஹெடிங்ஸ் நல்லா பசுமை பள்ளி வாயில்கள் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் நல்லா இருக்கா, பசுமை பள்ளி வாயில்களை உருவாக்குதல் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் நல்லா இருக்கா? நேரம் முடிஞ்சது. 5 பேர் தான் ஆன்சர் பண்ணி. ஏன் அதுலேயும் ஆன்சர் ஃபுல்லாக கிடக்கு. 5 பேர்லேயும் ஆன்சர் ஃபுல்லாக கிடக்கு. தடகள வீரர் ஒருவர் 24 வினாடிகள்ல 200 மீட்டர் தூரத்தை கடக்கிறார். அப்ப 24 வினாடியில 200 கடக்கிறார் என்றால் ஒரு வினாடியில கடக்கிறத பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? 24ஆல பிரிக்கும். பிரிச்சா நமக்கு மீட்டர் பெர் செகண்ட் வந்துடும். இப்போ இதை கிலோமீட்டருக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? மாறி பெருக்கணும். 18 5 பெருக்காம 18 கீழ் 5ஆல பெருக்கணும். தலைகீழா பெருக்கணும். நான் மாற்றி தானே கேட்டி. அப்போ 24யும் 18யும் சுருக்கலாம். 3 முறை 5 4 முறை. 4யும் 20யும் சுருக்கலாம். 50. 5யும் 50யும் சுருக்கலாம். 10. ஸோ 3 10ஆல பெருக்கினால் 30. 30 தான் விட.
பாருங்க என்ன நடந்துக்கிண்டு. 200 இங்கே 24 தர 60 தர 60, 3000 மீட்டர். ஸோ 30,000 மீட்டர். 30,000 மீட்டரை 10,000 பிரிச்சாலும் 30 கிலோமீட்டர். அதை விட ஷார்ட்கட் என்ன? இப்போ நான் செஞ்சது தான். என்ன செய்யணும்? ஷார்ட்கட்டை பார்த்துக்கொள்ளுங்க. 200 மீட்டர் தூரத்தை ஓடுறாரு. எவ்வளோ நேரத்தில்? 24 செகண்டில். அப்போ 1 செகண்டில் கடக்கிற தூரம் தான் இது. இதை மணித்தியாலத்தை கிலோமீட்டருக்கு மாற்றுறதுக்கு மாறி பெருக்கணும். மேலே 18, கீழே 5. ஸோ 5ஐயும் 200ஐயும் சுருக்கினா 40, 24ஐயும் 18ஐயும் சுருக்கினா இங்கே 4, இங்கே 3, 4ஐயும் 40ஐயும் சுருக்கினா இங்கே 10, 10 தரம் 30. முப்பத்தாறில் 10ஆல் சுருக்கிறது எல்லாம் உண்டு தான். 36 10 என்னாலும் உண்டு தான். 40 சொல்லி தந்தா 36 10 தான். அப்படின்னு செய்யலாமா? ஓகே. சராசரி வியம் காணணும். காணுங்க பாப்போம். சூத்திரம் என்ன? 2xy இங்கள் x ஆக y. 2xy இங்கள் x ஆக y. போய் கேச்சேங்க. சரி, உங்களுக்கு ஆப்ஷனும் தந்திருக்கு பாருங்க. வெரி குட். அந்த ஆப்ஷன் தாரத்துக்கு முதல்ல 2 பேர் சரியான பதிலை சொல்லிட்டாங்க. வெரி குட். நஃபிலாவும் ஷமீலாவும். இப்போ நிறைய பேர் விட சொல்கிறீங்க. வெரி குட். சொல்லுங்க.
சரி விடைய பாப்போம், லேட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்கிறா? 2x வைங்கள், எக்ஸ் அகவை. ஸோ 2 தர 50 தர 60 இங்குள் 50 சக 60. ஸோ 54 11 6 விட வரும். ரைட், கடைசிகள் இதோட முடிப்போமா இன்றைக்கு? குயிக் ஆன்சர் பண்ணுங்க, இதோட முடியுது இன்றைய நாள். லேட் ஆகிட்டு, ஏழை ஹால் ஆகிட்டு, கொஞ்சம் குயிக்காக முடிப்போம். அவசரமாக செய்யுங்க. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. அஞ்சு பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஆப்ஷன் காட்டியிருக்கேன். ரைட், விடையை பார்த்துட்டு முடிப்போம். என்ன கேட்டா? ஒரு புகைவண்டி மணித்தியாலத்துக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரு மின்கம்பத்தை 12 வினாடிகளில் கடக்குது. இப்போ முதலாவது இந்த 180 கிலோமீட்டர் வேகத்தை நீங்கள் MS-1க்கு மாற்றணும். மாற்றினா என்ன செய்யணும்? 180 தர 5 18, 18 18 சுருக்கப்படும் 10 10 50. 50 MS-1 வேகத்தில் தான் அது போகுது. அப்போ 50 MS-1 ஒரு செகண்டுக்கு 50. 12 செகண்டுக்கு எத்தனைன்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்? 12ஆல் பெருக்கும். 12 0 0 12 5 60. ஸோ 600 மீட்டர். 600 மீட்டர்னு ஆகி விட எவ்வளோ சிம்பிள். ஏன் நீங்கள் இதை செய்யாமல் விட்றீங்கன்னு எனக்கு விளங்க இல்லை. ஏன் செய்யாமல் விட்றீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் தெரியும். செய்யாதாக்கள் அவங்களுக்கு மேக்ஸ் பிரச்சனை. இது பேசிக் மேக்ஸ். இது தெரியாடி பிரச்சனை. 10 பேர் தானே ஆன்சர் பண்ணினேன், அவ்வளோ பேர்லையும். சரி, ஓகே. அவ்வளோதான் இன்றைக்கு பார்த்த பேசிக் கதி சம்மந்தமான விஷயங்கள். இன்னும் சில விடயங்கள் நாளைக்கு பார்ப்போம். இன்னும் சில கேள்விகளை நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ. விளங்கிட்டா? இன்னைக்கு படித்தது விளங்கிட்டான்னு ஒரு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். இது வரைக்கும் பார்த்தது விளங்கிட்டா? இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஸ்லைடை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் படித்தது 24 ஸ்லைடையும் ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. பேலன்ஸை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மேக்ஸோட சம்மந்தப்பட்டது தானே ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு விளங்குது, கொஞ்சம் பேருக்கு இன்னும் விளங்க இல்லை, இல்லாட்டி விட சொல்லியிருப்பீங்களே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கன்செப்டை விளங்கப்படுத்தி போட்டு தான் கேள்வி தான் தானே நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலை. 18 5 5 18 எல்லாம் சொல்லி தந்தேன். 2x வைங்கள், எக்ஸ் அகவை சூத்திரமெல்லாம் சொல்லி தந்து விட தானே கணக்குக்குள்ளே வந்தேன். தனித்தனியாக ஒன்றுக்கும் தனித்தனி கணக்கெல்லாம் செஞ்சு விளங்கினதுக்கு பிறகு தானே பேசிக் கணக்குக்குள்ளே வந்தேன். நீங்கள் இன்னும் பிடிக்க இல்லைங்கிறது உங்களோட மிஸ்டேக் தான். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஒரு அடிக்கு வராதே. ரைட், ஓகே, முடிப்போம். வேணா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்
வணக்கம். குட் பை.